ஹாய் ஆல். சில நாள் இந்த வேலையெல்லாம் இன்னைக்கு செஞ்சு முடிச்சிடணும்னு சொல்லி ஒரு பெரிய பிளானிங் ஒர்க்லாம் வந்து பண்ணி வச்சுருந்துருப்போம். ஆனால் நம்ம பிளான் பண்ணது ஒன்றா இருக்கும், ஆனால் நடந்தது ஒன்றா இருக்கும். பட் சில நாள் நம்ம பிளான் பண்ண மாதிரியே அந்த ஒர்க்கெல்லாம் வந்து பண்ணி முடிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒரு நாள் தாங்க எனக்கும் இன்னைக்கு. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சிம்பிளாக வந்து பால் பேனி தான் வந்து சாப்பிட்டோம். இந்த பால் பேனி உங்கள் ஊர்லலாம் என்ன நேம் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே இந்த பால் பேனி ரொம்ப ரொம்ப ஃபேவரெட். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ மார்னிங் பால் பிரியாணி சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து முருங்கைக்காய் புளிக்குழம்பு வித் ரைஸ் தான் பிளான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தான். பிகாஸ் இன்றைக்கி நான் வந்து என்னோடய வார்ட்ரோப் வந்து க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அயனிங் பண்ணுற ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தேன். சரி, ஃபர்ஸ்ட் ஒர்க்காக மிட் மார்னிங் ட்ரிங்க்காக வந்து பைனாப்பிள் ஜூஸ் போட்டு வச்சிடலான்னு போட்டு வச்சுட்டு கொஞ்சம் ப்ளூபெர்ரிஸும் இருந்துச்சு, அதுவும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் நேராக போயிட்டு என்னோடய வார்ட்ரோப் தான் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோடய வார்ட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கிளம்ஸி ஆகிடுச்சுங்க. என்ன தான் மந்த்லி ஒன்ஸ் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சாலுமே அது நம்ம ஆஃபீஸ் போகிறப்போ வெளியே போகிறப்பலாம் டக்கு டக்குன்னு குர்த்தீஸ் ஒன்று ஒன்றா எடுக்கிறப்போ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிளம்ஸி ஆகி கச்சா முச்சான்னு தான் இருக்குது. ஸோ அடிக்கடி க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நான் எல்லாத்துக்குமே வந்து பாக்ஸஸ் யூஸ் பண்ணி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டு அயனிங் கிளாத்ஸ்லாம் தனியாக செக்ரிகேட் பண்ணி வச்சுட்டு மித்த குர்த்தீஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ஹேண்ட் ஃபோல்ட் பண்ணி நீட்டாக பேஸ்கெட்டில் போட்டு இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் நமக்கு அசஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். அண்ட் என்னென்ன குர்த்தீஸ் என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். சைமல்டேனியஸாக குக்கிங் ஒர்க்கும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 12 போல் தான் போய் நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி புளிக்குழம்பு முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு வித் ரைஸ் தான் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு. இந்த முருங்கைக்காய் புளிக்குழம்போட ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ட்ஸில் அரசாணி புளிக்குழம்போட ரெசிபி போட்டிருப்பேன். அதே மெத்தட் தான், பட் அரசாணி காய்க்கு பதிலாக முருங்கைக்காய் போட்டு செஞ்சுருக்கேன், அவ்வளோதான். நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்கிற சாதத்துக்கு கூட இந்த முருங்கைக்காய் புளிக்குழம்பு வச்சு பக்கத்தில் 2 முருங்கைக்காவும் வச்சு சாப்பிட்றப்ப அடிப்பொலி டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் நைட் டின்னருக்குமே இந்த புளிக்குழம்பு வச்சு தோசை வந்து ஊற்றிப்போம், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் அண்ட் டின்னர் ஒர்க் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அயனிங் பண்ணுறதுக்கு வந்தாச்சு. ஒரு 10 to 15 குர்த்தீஸ் இருந்துச்சுங்க. அதெல்லாம் அயன் பண்ணி முடிச்சுட்டு இன்றைக்கி பிளான் பண்ண ஒர்க் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்க பாருங்கள், அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க. இட்ஸ் ப்ரைஸ்லெஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி பிளான் பண்ண ஒர்க்கை கரெக்டாக அந்த நாள்லேயே முடிச்சிட்டா எந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.